வெல்கம் டு ஐஎம்ஐ கேட்டா சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி ஆர்பிஎஃப் எப்படி அப்ளை பண்ணுற பார்ப்போம். உங்களுடைய சிஸ்டத்தில் வந்து குரோமில் வந்து போய்க்குங்க. இதில் வந்து ஆர்ஆர்பி சென்னை அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து கமெண்ட் தொடுங்க. நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து அப்படி சொல்லிடுங்க. இப்போ நோட்டீஸ் கீழே வந்து ஆர்பிஎஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் டு ஆன்லைன் அப்ளிகேஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒரு வெப்சைட் போகும். அப்புறம் அப்ளை கிளிக் பண்ணியா க்ரியேட் அக்கௌண்ட் அப்படி ஆல்ரெடி க்ரியேட் அக்கௌண்ட் நம்ம கொடுக்கணும். க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தா அந்த மாதிரி வரும். அதை வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ப்ளீஸ் நோட் அப்படின்னு சொல்லி உங்களுடைய இது இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து நேஷனாலிட்டி அதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் பேர், ஃபோன் நம்பரு, உங்கள் அப்பா பேர், உங்கள் அம்மா பேர், டேட் ஆஃப் பர்த்து இந்த மாதிரி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். சிம்பிளாக இருக்கும். ஸ்டேட் என்ன, அப்புறம் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி. இதுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்து ஓடிபி வந்து வரும். அதை நீங்கள் வந்து கரெக்டான டயத்துக்குள்ளே போட்டிங்கன்னா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் நேம் எதுவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கேட்குறேன். கீழே உங்கள் நேம் அடிச்சுக்கோங்க. உங்கள் நேம் இன்சியலோட 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதை வந்து அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ரீடைப் வந்து பண்ணிக்கோங்க. அதே இதை பண்ணிவிட்டு வந்து நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணியிருந்தால் எஸ்ஆர்னு வந்து நோ கொடுத்துக்கோங்க. சேஞ்ச் பண்ணலைன்னா நோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து டேட் ஆஃப் பர்த் இருக்கும். டேட் ஆஃப் பர்த்தில் வந்து கரெக்டாக கொடுத்துக்குங்க. 1 by 1 ஸ்டெப்பை வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது வந்து புரியும். கீழே டேட் ஆஃப் பர்த்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன இருக்கோ அதை வந்து தெளிவாக கொடுத்துக்கோங்க. சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரீஃபாக வந்து பார்த்துக்கோங்க. ஃபாதர் நேம் அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. அதாவது வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு இது வரும். அப்புறம் வந்து பாஸ்வேர்டு வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரிவ்யூ ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் லாகின் வந்துடும். அக்கௌண்ட் ஓப்பன் ஆகி உங்கள் மெயிலுக்கு வந்துடும். அதை கொடுத்து அப்புறம் பாஸ்வேர்டு போட்டு உங்கள் கீழே கேப்ச்சா இருக்கும். டைப் பண்ணி லாகின் கொடுத்திங்கன்னா கிளிக் வந்து போகும். இதில் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கும். அதில் வந்து கீழே வந்து கிளிக் ஏர் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை கொடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஐ வந்து இருக்கும். கீழே வந்து கான்ஸ்டபிள் இருக்கும். அது வந்து கிளிக் இருக்குல்ல ஐஎம் ஏ நாட் அந்த பாக்ஸில் வந்து செக் பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரொசீட் கொடுத்திங்கன்னா வரும். அப்புறம் உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில் வந்து இருக்கும். ஆல்ரெடி கொடுத்தது பேலன்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதெல்லாம் வந்து கரெக்டாக 1 by 1 வந்து பார்த்து வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. பர்மனெண்ட் அட்ரஸு, கம்யூனிகேஷன் அட்ரஸ் இருந்தால் செக் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அதை வந்து கீழே வந்து வேணுங்க. அப்புறம் கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தா அடுத்து டேப் வந்து போகும். அடுத்த டேப் வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கு. கம்ப்ளீட் ஆனோடனே அவங்களுக்கு அதர் டீட்டெயில் சொல்லியிருக்கு. இதில் எல்லாமே மேக்ஸிமம் வந்து நோ தான் இருப்பீங்க. எஸ் வந்து யாரும் இருக்க மாட்டீங்க. நோ எதுவும் சர்வீஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படி எதுவும் கொஸ்டின் கேட்டுருக்காங்க. இப்போலாம் எந்த எஸ்இஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீ 500 பே பண்ணுறதுக்கான அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருங்க. நான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க 400 வந்து கரெக்டாக கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதுலேயும் வந்து உங்களுக்கு 10th 12th டிகிரி இருந்தால் கொடுத்துருங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அப்லோட் ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து கொஞ்சம் பெண்டிங் வரும். சிக்னேச்சர் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிங்க. ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்க மாதிரி ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா என்னுடைய இதில் வரல சர்வர் பிஸினால. அதுக்கப்புறம் வந்து பிரிண்ட் அண்ட் ப்ரிவியூ கொடுத்துட்டிங்கன்னா ஃபீஸ் பே பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி செக் பண்ணி அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் போய் உங்களை வியூ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் வந்து காட்டும். அதை வந்து கரெக்ட் பண்ணிங்க. பேர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஒன்ஸ் இது வந்துட்டு சப்மிட் பண்ணிட்டு ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பண்ண தெரியாமல் வந்து எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் இன் திஸ் வீடியோ. எல்லாருக்கும் தேங்க்யூ.